This content is for education and entertainment purpose only. It does not constitute financial investment or legal advice. Trading digital currencies are participating in funded accounts. Involves that please conduct your own research and consult with qualified financial advisor before you make a financial decision. நாங்கள் வெளியிடும் வீடியோ மக்கள் தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள மட்டுமே. ஹலோ கைஸ், நீங்கள் என் டேல நம்மனா பார்க்க போனால் ஒண்டர் அக்கௌண்ட்டை வாங்கி அது எப்படி ட்ரஸ்ட்டாக இல்லை அது ஒரு ஸ்கேமானு இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் கைஸ். அதுக்காகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒண்டர் அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அது ரூல்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டாக நம்மளுக்கு வந்து $1 வாங்கினா நம்மளுக்கு வந்து கோட்டை மட்டும் இந்த மட்டும் நம்மளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு வந்து ஆப் வைக்கிறதுக்கு தான் கைஸ். நீங்கள் இதை பார்த்தோன்னே இன்ஸ்டன்ட் அக்கௌண்ட்டு வெறும் $1 சொல்லிட்டு நீங்கள் வந்து வாங்கிடுவீங்க. ஏன்னா நீங்கள் வாங்கின பிறகு தான் உங்களுக்கு வந்து நிறைய ரூல்ஸே வெளியே வரும். நீங்களும் ஆசைப்பட்டு என்ன பண்ணீங்க, ஃபுல்லாக வாங்கினீங்க. இதில் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் காட்டிருப்பாங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா நோ மினிமம் டார்கெட் கைஸ், அதுவும் மேக்ஸிமம் டார்கெட் இல்லை, நோ மினிமம் டார்கெட்னு தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது வந்து அது எப்படின்னா நீங்கள் வந்து மினிமமாக வந்து இவ்வளோ தான் ப்ராஃபிட் பண்ண கிடையாதுன்னு அப்படி இருக்குது. ஆனால் மேக்ஸிமமாக நீங்கள் வந்து $15 தான் நீங்கள் ப்ராஃபிட்டாக ஒரு நாளைக்கு பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணால் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டு பிரீச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெய்லி ட்ராடவுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3%. அதாவது ஒரே நாள் $30 லாஸ் பண்ணாலும் உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே பிரீச்சு. இப்போ மேக்ஸிமம் ட்ராடவுனு 6%, $60 லாஸ் பண்ணாலும் உங்கள் அக்கௌண்ட்டு பிரீச்சு. அப்புறமே பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரேடிங் பீரியட் வந்து 30 நாள் தான். 30 நாள் தான் இது வேலிடேஷனாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஒரு $35 மினிமம் சேர்த்திங்கன்னா வித்ரா போடலாம். மேக்ஸிமம் $35 சேர்த்தா வித்ரா போடலாம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்பிக்கையாக வருவீங்க, இவ்வளோ தானா ரூல்ஸ்னு சொல்லிட்டு. நீங்கள் அங்கே தான் உங்களுக்கு ஆப்பே. நீங்கள் மெயின் அக்கௌண்ட்டை பிறகு நான் வாங்கிட்ட பிறகு தான் உங்களுக்கு வந்து கன்சன்ஸ் ரூல்ஸு நிறைய இருக்கும். இப்போ வந்து வாங்க எல்லாமே நம்ம பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், என்னோடய லைவ் அக்கௌண்ட்டு அந்த வந்து நானே வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு $3 லாஸில் இருக்கேன். இப்போ பாருங்கள், வியூ டேஷ்போர்டில் நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா அதே தான் டெய்லி ட்ராடவுனில் பார்த்தீங்கன்னா $30. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம $29 லாஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்டு ப்ரீச் ஆகிடும். மேக்ஸிமம் ட்ராடவுனில் பார்த்தீங்கன்னா 6%. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் 56% இது பண்ணால் லாஸ் ஆகிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 நாள் தொடர்ந்து ப்ராஃபிட் பண்ணணும். இல்லைனா வச்சிங்க உங்களால் வித்ராவே நீங்கள் போட முடியாது. நீங்கள் என்ன தான் ப்ராஃபிட் பண்ணாலும் தொடர்ந்து 3 நாள் பண்ணணும். இது இல்லாமல் நீங்கள் வந்து 50% வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து தொடர்ந்து 3 நாள் $10 எடுத்தா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 100% ப்ராஃபிட் ஆகிடும். சாரி நீங்கள் தொடர்ந்து 3 நாள் 15% நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் ஹையஸ்ட் ப்ராஃபிட்டே $15 தான். அப்போனா நீங்கள் 100% ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் எடுக்கிறீங்கன்னா அது 100% ஆகிடும். நீங்கள் கன்சிஸ்டன்சி ரூல்ஸை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா அர்த்தம் நீங்கள் வந்து அதை 15%க்குள்ளே எடுத்துனோம்னா நீங்கள் டெய்லியும் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் ப்ராஃபிட்டும் பண்ணக்கூடாது, லாஸும் பண்ணக்கூடாது, கொஞ்சோண்டு ப்ராஃபிட் பண்ணணும். நீ இதெல்லாம் கடைப்பிடிச்சி வந்தால் கூட உங்களுக்கு வந்து உங்களை வித்ரா போட அவ்வளோ சீத்தில் விட மாட்டாங்க கைஸ். ஏன்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது இதில். நீங்கள் வந்து இதில் காட்டின ரூல்ஸ் பாதி தான் காட்டுறான். நீங்கள் இதேமாரி தான் வந்து நான் ஒரு அக்கௌண்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட்டு போட்டு வித்ரா கொடுக்கலான்னு போனால் வேறு ஏதோ ஒரு ரூல்ஸ் கொடுக்குறான். நீங்கள் ஆக மொத்தம் உன்னோட அக்கௌண்ட்டை வந்து ட்ரைனிங் எடுக்க தான் யூஸ் பண்ணணும். என்னை பொறுத்தும் பார்த்தீங்கன்னா நான் வந்து $1 அக்கௌண்ட்டை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி இதோட என்னோட வந்து 3வது ஐடி இது வந்து $1 அக்கௌண்ட்டு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் எடுக்க மட்டும் உங்களுக்கு கம்மியான டாலரில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரோ ட்ரேடராக இருக்கீங்க ஒரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இதில் வந்து வித்ராவே போட முடியாது கைஸ். ஏன்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் கொடுத்துருக்கான். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு ஸ்கேமு. இதில் போய் மாட்டிக்காதீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ரைனிங் எடுக்கணும்னா மட்டும் $1 அக்கௌண்ட்டு வாங்கி நீங்கள் நல்லாவே வந்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எப்படி ட்ரேட் எடுக்கணும் வந்து ஒரு டிசிப்ளினாக ஒரு வந்து நீங்கள் வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி இருக்கலாம். மற்றபடி வந்து நீங்கள் இதில் வந்து வித்ராவெல்லாம் போடவே முடியாது கைஸ். ஒரு பிகினராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்லா கற்றுக்கலாம் கைஸ். கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல ஒரு 5K 10Kன்னு ஃபண்டட் அக்கௌண்ட்டு வாங்கி அதில் பாஸ் பண்ணி நீங்கள் வேணால் நல்லா வித்ரா போடலாம் கைஸ். ஏன்னா இது வந்து ஒரு பிக்கஸ்ட் ஸ்கேமு. இதில் மாற்றிக்காதீங்க. ஒரு பிகினராக இருந்தால் மட்டும் வாங்கி ஜாலியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மற்றபடி இதுக்கு வந்து வித்ரா போடுறதுக்கு வாங்காதீங்க கைஸ். என்னோட சஜஷன் இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.